நாம் நினச்சா செல்ஃப் டிசிப்ளினாகவும் செல்ஃப் கண்ட்ரோலாகவும் நம்மளால் இருக்க முடியும். அது நம்மளுக்கு முக்கியமானது இது நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ இட், என்னால் இதை செய்ய முடியும். ரெண்டாவது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம பெஸ்ட் ஆக முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணால் நம்மளால் பெஸ்ட்டாக முடியும் அப்படின்னா அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்பயுமே சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நோன்னு சொல்லக்கூடாது. குழந்தை ஒரு சாக்லேட் கேட்குறான் இல்லையா, ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ண, ஒரு வாரம் என்ன பண்ண, ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணு, நீ கரெக்டாக டெஸ்ட் எழுதிரு, ஒரு வாரத்துடைய போர்ஷன் நீ டெஸ்ட் எழுதிரு, அப்புறம் உங்களுக்கு சண்டே சாக்லேட் கொடுக்குறாம டிசிப்ளின் நம்ம வளர்க்கணும். டெய்லி ஒரு சாக்லேட் கொடுக்கக்கூடாது. அதுக்குன்னு எதுக்குமே நோன்னு சொல்லக்கூடாது, ஒரேடியாகவும் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ஐஸ்கிரீம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஐஸ்கிரீம், 10 டேஸ்க்கு ஒரு தடவை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இல்லையா, எங்கள் ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு போங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நோ சொல்கிறது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மூளை என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையானது என்ன பண்ணணும், நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது டிசைட் பண்ணிடுது. அதனால் நம்ம என்ன செய்யணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு நோ சொல்லக்கூடாது. நம்மளுடைய மூளையில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது, அது டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் செய்யும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூளை எப்பயுமே ரேஷனலாக பிஹேவ் பண்ணும், அதாவது பகுத்தறிவோடு பிஹேவ் பண்ணும். அது எங்கே இருக்குன்னு நம்மளுடைய நெத்தியில் இருக்குன்றாங்க, நம்ம நெத்தியில் இருக்குது. இப்போ இன்னொரு மூளை எப்படின்னா அது பழைய மூளை, அது எப்பயுமே நம்மளை என்ன பண்ணோம், எமோஷனாகவே திங்க் பண்ண வச்சுட்டே இருக்கும். அதனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு எப்பயுமே நோ சொல்லக்கூடாது. பெரிய விஷயமா இருந்தால் ஓகே, டிசைட் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள், ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்கள் அது கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அது கட்டுப்பாடு நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? வாழ்க்கையில் 2 வழி இருக்குது. முதல் வழி சுலபமான வழி, நம்ம ஈஸியான வழி தான் நம்ம போவோம். ஆனால் அப்படி கிடையாது, நீண்ட நாள் பலன் தரக்கூடிய வழி தான் நம்ம போகணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. சுலபமான வழினா இப்போ செல் வச்சுருக்கோம், செல்லில் ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்போம், இல்லை வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்போம், ஜாலியாக நம்ம இருக்கோம் இல்லையா, டிவி பார்த்துட்டே இருப்போம், இல்லை விளையாடிட்டே இருப்போம், இல்லை தூங்கிட்டே இருப்போம், இல்லை சோம்பேறித்தனமாக இருப்போம், ஒரு வேலையை தொடர்ச்சியே செய்ய மாட்டோம், ஏதோ ஒன்று செஞ்சால் போதும் அப்படி இருப்போம். ஆனால் அப்படி இருந்தால் அது நல்லது, நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. நம்ம என்ன பண்ணணும், செல்லு பார்க்குறோமா ஒரு 1/2 hour கட்டுப்பாடாக வச்சுக்கணும். நம்மளால் முடியும், 1 hour பார்க்குறேன் செல்லு ஒரு நாளைக்கு போதும், அதோட டிவி பார்க்குறேன் 1 hour பார்க்குறேன் போதும். நெக்ஸ்ட் விளையாட போகிறோமா ஒரு 1/2 hour இல்லை 45 minutes விளையாடிட்டு வந்துடணும். கட்டுப்பாடோடு நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோடு நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும். நம்மளுடைய வேலைகள் நிறையா இருக்கும், தூங்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண தூங்குறத கூட. நம்ம என்ன பண்ணோம், அப்போ நம்மளுடைய லைஃப் சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஒருத்தர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 வயசு 5 வயசு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணுன்னா அது அழுதுகிட்டே இருக்கும். என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு செல்லை கையில் கொடுத்துருவாங்க, டக்குன்னு ஃபீட் பண்ணிவிடுவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது என்னது, சுலபமான வழி. அது தப்பு. நீண்ட நாள் பலன் பெறக்கூடிய வழி என்னது, நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய புக்ஸு கலர் கலராக இருக்க ஒரு புக்ஸ் வாங்கி கொடுங்க. அதாவது கேட்டோ பேட்டோ ராட்டோ புக்ஸ் எல்லாம் இருக்கணும், இங்கிலீஷ் சம்மந்தமானது, தமிழ் சம்மந்தமானது, இல்லை நம்பர்ஸ் சம்மந்தமானது, கலர்ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுங்க. இல்லையா, பிளாக்ஸ் வாங்கி கொடுங்க. க்ரியேட்டிவாக பையன் என்ன பண்ணுவான், அழகாக குழந்தை சின்ன குழந்தை என்ன பண்ணுவான், 3 வயசு அதோட அழகாக பிளாக்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு வச்சு விளையாடுவாங்க. இல்லை க்ரியேட்டிவாக ஒரு பில்டிங் கட்டுவாங்க, இல்லையா ட்ரெயின் செய்வாங்க. அது விளையாடுற மாதிரி கொடுங்க. இல்லை நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வெளியே கூட்டு போய் சாப்பாடு ஊட்டுவாங்க. நிலாவை பாரு, அங்கே பாரு, நாய் பாரு, பூனை பாரு, ஸ்கூட்டர் போகுது பாரு, வண்டி போகுது அப்படி சொல்லி ஊட்டுவாங்க. இப்போல்லாம் பொல்யூஷன் இருக்குது, நம்மளுக்கு பிடிக்காது, சிலருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதில் செல்லை கொடுத்து சுலபமாக முடிச்சிடுறாங்க. அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி புக்ஸை கொடுத்து குழந்தைங்களை அதை படிக்க சொல்லுங்கள், அதை பார்க்க சொல்லுங்கள். அப்படியே அந்த பொம்மையை பார்த்துட்டே அவன் சாப்பிட்ருவான். கலர்ஃபுல்லாக பொம்மைலாம் இருந்தால், பிளாக்ஸ் கலர்ஃபுல்லாக இருந்ததுனாவே பசங்க சாப்பிட்ருவாங்க. ஏபிசி பிளாக் இருக்குது, இல்லையா 1 2 3 பிளாக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் வச்சு விளையாட்டோம், அதில் கற்றுக்கிட்டோம். க்ரியேட்டிவாக பண்ண வைங்க எப்பயுமே. இப்போ பாட்டி தாத்தா கிட்ட நம்ம குழந்தைய கொடுத்துட்டு போகிறோம், என்ன பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, அழகாக சீரியலை பார்க்க வைப்பாங்க, குறைச்சி சீரியல் பார்க்க வச்சுட்டு இருப்பாங்க. தப்புது. பாட்டி தாத்தா என்ன பண்ணோம், அந்த குழந்தைங்களோட விளையாடுங்க. அவங்க தூங்கும் போது நீங்கள் சீரியலை பார்த்துக்கோங்க. சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் பண்ணுங்கள், நம்மளால முடியும். நம்ம பேரம் பற்றியோ நம்ம குழந்தைய நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கதை புக்கு எதாவது படிங்க, ஆனந்தவனோ குமுதனோ நீங்கள் படிங்க. அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன புக்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க, புக்ஸோ இல்லை பிளாக்ஸ் விளையாடுறதோ அந்த மாதிரி இருக்கட்டும். அப்போ நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். பலன் தரக்கூடிய வழி இதுதான், நீண்ட நாள் பலன் தரக்கூடிய வழினா இதுதான். இப்போ நீங்கள் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, செல்ஃப் கண்ட்ரோலாக ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் தான் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும்.
சரிங்களா? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, செல்ஃப் டிசிப்ளினும் பசங்களுக்கும் வந்துடும். ஒரு 3லேருந்து 5 வயசு இருக்கும் செல்லையும் டிவியும் காமிக்காதீங்க குழந்தைங்களுக்கு. 5 வயசு மேலே கொஞ்சமாக புரியும் அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பிளாக்ஸ் பார்த்து இந்த புக்ஸை பார்த்தாங்கன்னா புக் ரீடிங்கே பசங்களுக்கு வந்துடும். நீங்கள் செல்லையே காமிச்சு செல்லு தான் வச்சுருப்பாங்க தவிர புக்கை தொட மாட்டான். இந்த மாதிரி ஜென்ரல் புக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 6 வயசான 2 லெட்டர் வேர்ட் 3 லெட்டர் வேர்ட் பிளாக்ஸ்லேயே சொல்லிக் கொடுங்க. நிறைய 2-3 பிளாக்ஸ் ஏபிசி பிளாக்ஸ் வாங்கிட்டிங்கன்னா ஏபிசியில் அதில் போடுவான் 2 லெட்டர் வேர்ட் 3 லெட்டர் வேர்ட் சீடா சொன்னால் விளையாடுவான். அந்த மாதிரி ஒரு 6-7 இயர்ஸ் இருக்குது அப்படியே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் புக் ரீடிங் தான் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் பசங்களுக்கு. எனக்கு இந்த புக்கை வாங்கித்தா, தெனாலிராமன் புக்ஸ் வாங்கித்தா, இல்லைனா பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் இருக்குது அதை வாங்கி கொடுங்க. இப்படியே என்ன பண்ண கட்டுப்பாடாக நம்ம வளர்த்தோன்னா குழந்தைய நல்ல லெவலுக்கு வருவான், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். செல்லு டிவியை பழக்கம் இல்லாமல் போயிடும். அது நல்ல ஹேபிட் அது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதை படிங்க. அது ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவார், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவார். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வருது வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10 டேஸ்க்கு கண்டினியூஸாக கோல்டு வாட்டரில் குளிங்க. சரிங்களா? 10 டேஸ் கோல்டு வாட்டர் கேன் ஹெல்ப் டு ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் குறையும். பச்சை தண்ணியில் குளிக்கிறதால உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். அதனால் 10 டேஸ் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரத்துக்கு நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டாக் அண்ட் ஸ்பெண்ட் வித் யுவர் டிசிப்ளின்டு பீப்புள்ன்றோம். நல்ல டிசிப்ளினாக மக்களோட பேசுங்க, அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவன் என்ன பண்ணுவான்னா 7:30க்குள்ளே வந்து டிஃபனே சாப்பிட்ருவான். மார்னிங் டிஃபன் 7:30 சாப்பிட்ருவான். அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போனப்போ அவங்க வீடு அந்த டைனிங் டேபிள் என்ன, அந்த சோஃபா என்ன, கிச்சன் என்ன, சமைச்ச மாதிரி இருக்காது வீடு. அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பா. டிசிப்ளின்டு லேடிஸ். அந்த மாதிரி லேடிக்கெல்லாம் என்ன பண்ண போய் பேசணும், அவங்களோட பேசினா நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு டிசிப்ளின் வரும். அதே போல் கெட்ட பழக்கம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மக்களோட போய் பேசுங்க. டாக் அண்ட் ஸ்பெண்ட் வித் த டிசிப்ளின் பீப்புள்ன்றாங்க. நெக்ஸ்ட்டு டூ சம் ஒர்க். ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையை பண்ணுங்கள். குட்டி குட்டி வேலை, தட்டை கழுவுங்க, டம்பர் கழுவுங்க, இல்லையா உங்கள் துணியை நீங்கள் துவச்சிக்கோங்க. சின்ன சின்ன வேலை நீங்கள் பண்ணிங்கன்னா மைண்டு டைவர்ட் ஆகும். அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம போக மாட்டோம். செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்குள்ளே வந்துடும். இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்க வச்சவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாடி டிசிப்ளின் அண்ட் மென்டல் டிசிப்ளின். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே. அவங்க படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு படிப்பில். அது இல்லாமல் வந்து தே ஷுட் பி அட்டென்டிவ் இந்த கிளாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியன்றான். கிளாஸில் டீச்சர் வந்து சொல்லக்கூடாது நேராக உட்காரு கவனி அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்களே என்ன பண்ணணும், நேராக உட்காரணும். மிஸ்ஸு சொல்கிறத நல்ல காதால் கவனிக்கணும், போர்டையே பார்க்கணும், கண்ணு மனசு வந்து அலைப்பாயவே கூடாது. ஷுட் பி அட்டென்டிவ் இந்த கிளாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி டிசிப்ளின் முக்கியம், மென்டல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியன்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 4 hours படிக்க வேண்டியதை 1 hourலேயே படித்து முடிச்சிடலான்றாங்க. நம்மளால் 1 hourலேயே படிக்க முடியும். 4 hours படிக்க வேண்டியது 1 hourலேயே படிச்சிடலாம் நம்ம. அதனால் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா பெரிய ஸ்கூலோ இல்லை டீச்சர்ஸ் நல்லா இல்லை மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட டிசிப்ளின் இருக்கணும். பேரண்ட்ஸ் நல்லா ஃபீஸ் கட்டுவாங்க தான், சம்பளம் கட்டுறாங்க, அவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டு அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் நல்லா பார்த்துப்பாங்க, நம்மளை டீச்சர்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அட்டென்டிவாக இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் டிசிப்ளினாக இருந்தால் தான் உங்களால் படிக்க முடியும். சரி, வீட்டுக்கு போகிறீங்க. ஸ்கூலில் வந்து டீச்சர் சொல்லாமையே நீங்கள் எல்லாம் செய்யணும், நீங்களே கவனிக்கணும். கவனியும் சொல்கிற வரையும் வச்சுக்கூடாது, நம்மளே நம்ம கவனிக்க. அப்போ தான் நம்மளால் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு 5:30 வீட்டுக்கு போகிறீங்க. போனவன் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஷூ கழட்டி கரெக்டாக ஷூ ரேக்கில் வைக்கணும். அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய் ஷிங்கில் போடணும். கரெக்டாக துணி எடுத்து துணியை க்ளீன் கழிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு காஃபியோ டீ எதாவது குடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம், வெளியே போய் கொஞ்சம் விளையாடிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour விளையாடுங்க, தப்பே கிடையாது. அது பாடி எக்ஸசைஸ் தான், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். சரிங்களா? நீங்கள் விளையாடுங்க, ஒரு 1/2 hour விளையாடுங்க, இல்லை 1 hour கரெக்டாக இருக்கும். அது அந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம், செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம். கட்டுப்பாடோடு இருங்க. 1/2 hour போய் விளையாடுங்க, இல்லை 45 minutes விளையாடுங்க. அப்புறம் உள்ளே வாங்க. அம்மா சொல்லக்கூடாது ஹோம்ஒர்க் பண்ணு, படி, டெஸ்ட்டு படிச்சியா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்களே பண்ணணும். நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், நீங்களே டெஸ்ட் எழுதுங்க. வாரம் டெஸ்ட்டு, வீக் டெஸ்ட்டு, மந்த் டெய்லி டெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி பாருங்கள்.
அப்போ அப்படி படிச்சிங்கன்னா அட்டென்டிவாக இருந்து பாடி டிசிப்ளின் மென்டல் டிசிப்ளின் இருந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் 100% ரிசல்ட் வரும் உங்களுக்கு. அதுதான் சீக்ரெட்டே. சரிங்களா? அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைஃப்பில் வந்து செல்ஃப் டிசிப்ளினும் செல்ஃப் கண்ட்ரோலும் இருந்தால் நம்மளுடைய லைஃப்பில் என்னென்ன நம்ம செய்கிறோமோ செயல்கள்லாம் கரெக்டாக நம்ம செய்வோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.